இந்நேரம் ஜெயலலிதாவா இருந்திருந்தா உங்க அத்தனை பேரையும் டவுசரை கழட்டி உள்ள வச்சு புழல் ஜெயிலில் போட்டிருக்கோம் நேரம். தென்சி புரட்சி என்னடா தென்சி புரட்சி? நேபாளில் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லாமல் தொண்டர்கள் தெரியுதான். தமிழ்நாடுக்கும் ஈக்குவலாது. செந்தில் பாலாஜி ஆளுங்க செருப்பு தூக்கி எரிஞ்சான்னு சொல்றிய, பிடிச்சி அவன் தான் செந்தில் பாலாஜி ஆளுங்க நிரூபிச்சிருந்தேன்னா நீ ஆம்பளைங்க. நீ எப்படி நீ ஆளுவ? உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு? உன் கூட்டத்தையே மேனேஜ் பண்ண தெரியாது, நீ எப்படா தலைவர்? மரத்து மேலே ஏறக்கூடாது, பெர்மிஷன் போட்டிருக்கான்ல, ஏறுற உன் தொண்டர் ஏறுறான், கூரையில் ஏறுறான், மரத்தில் ஏறுறான், டவரில் ஏறுறான், ஜென்ரேட்டரில் ஏறுறான். அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. என்ன காவல்துறை சொன்னா கேட்டுருவானா? இப்போ அரசு தரப்புல இந்த அளவுக்கு பண்ணும்போது தாவேகா தரப்புல எதனால சார் இன்னும் இந்த பிரஸ் மீட் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தாவேகா என்னைக்கு பிரஸ் மீட் பண்ணா? அவன் கட்சியே கிடையாது, அரசியல் கட்சியே கிடையாது. அது வந்து ஒரு தற்கொலை கூட்டங்க. அது சினிமா ரசிகர்கள் கூட்டம். அது ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த கரூர் இது விஷயமா, அந்த ஹோல் அந்த ஸ்டாம்பேட் விஷயமா எந்த பிரஸ்ஸையும் மீட் பண்ணல, பெருசாக அறிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு 60 மணி நேரம் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த வீடியோவை? கோழைத்தனத்தின் உச்சம். தலைவனுக்கு உரிய எந்த பண்புமே இல்லாத, ஒரு குற்ற உணர்வே இல்லாமல், வருத்தமே தெரிவிக்காம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னா, சினிமா ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்தது மாதிரி, சர்க்கார் படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பாதிச்சிருக்காப்புல திரு விஜய் அவர்கள். உண்மையிலே வெக்ககரமான அந்த 41 உயிர்களுக்கு விஜய் கொடுக்கக்கூடிய மதிப்பு இது மிகப்பெரிய அவமதிப்பு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இவருடைய பேச்சிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் வந்து எந்த தவறும் செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை. எஸ், குற்றம் செய்ததெல்லாம் தமிழக அரசு, காவல்துறை என்ற பழியை போட்டுட்டு, அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மேலே பழியை போட்டுட்டு, எங்களது பயணம் இன்னும் வீரியத்துடன் தொடரும் என்று கர்வத்தோடு ஒரு நடிகன் சொல்கிறான் என்றால், எந்த அளவிற்கு தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு இந்த விஜய் வந்து வீடியோ வெளியிட்டிருப்பார். எந்த அளவிற்கு தமிழர்களை, அதுவும் 60 மணி நேரத்தை கழித்து 3 நாட்களுக்கு கழித்து குருமூர்த்தியை சந்தித்து விட்டு ஆலோசனை பெற்றுவிட்டு இந்த வீடியோவை இப்படி ஒரு தெனாவட்டாக அகங்காரத்தோடு வெளியிடுகிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தமிழக மக்களை முட்டாள்களாக, தமிழக மக்களை இளிச்சவாயர்களாக, உன்னை சுற்றி வரக்கூடிய இளைஞர்கள், உன்னுக்காக உயிர் நீத்த அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, அந்த வயதான முதியவர்களுக்கு நீ செய்யக்கூடிய அவமரியாதையாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த அறிக்கையில், அந்த வீடியோவில் அவர் பேசிய ஒரு விஷயம் தான், நாங்கள் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, அவங்க சொன்ன இடத்துல நாங்கள் செஞ்சோம், அதை தாண்டி நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதை இப்போ அவங்க வந்து அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறத நம்புறதா நம்மளால பார்க்க முடியுது சார். ஏன்னா வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் கரூரில் நடக்குது அப்படின்னு அதில் குறிப்பிடுறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டுமே வந்து விஜய்க்கு வந்து டோட்டலாக அரசியல் அறிவு இல்லை, தன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு இக்னரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நடிகனாகத்தான் விஜய் இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. எங்கேயும் நடக்காதது எங்கே கரூரில் எப்படி நடந்தது, எப்படி நடக்கும்? நீ சொன்ன இடத்துல தான் நீ போட்ட அப்படின்றது 2வது குற்றச்சாட்டு. சொன்ன இடத்துல தான் போட்டோம், குறிப்பிட்ட இடத்துல வந்து பேசணும், போயிட்டோம், எங்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா, எந்த அளவிற்கு கை கழுவுற வேலையை நீ பண்ணியிருக்க? 41 உயிர்களை கை கழுவிட்ட. 60 பேருக்கு மேலே 111 பேர் அட்மிட் ஆகினதில் 51 பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 60 பேருக்கு மேலே இன்னும் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இவர்களது ஒட்டுமொத்த இரத்த காயத்தை நீ கை கழுவி விட்டாய் என்றதானே தெரிகிறது. 2 விஷயம் நீங்கள் சொன்னீங்க. எங்கேயும் நடக்காதது கரூரில் எப்படி நடந்தது, இது ஒரு கேள்வி. இன்னொன்று, நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்தோம். 3வது நீங்கள் விட்டுட்டீங்க. என்ன சொன்னார்? எனக்கு மக்களது சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம், சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம், அதற்காகத்தான் நாங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணோம், அதையும் தாண்டி இது நடந்துருச்சு. சரி, சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம் அப்படின்னு நீ அதுலேருந்து வரேன் நான். சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம்னு நீ சொல்கிறக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி சேஃப்டியை என்ஷூர் பண்ணார்? ஒரு தொகுதிக்கு ஒரு நாளில் 3 தொகுதியா, 3 மாவட்டமா? ஒரு நாளில் 3 மாவட்டம் பார்ப்பீங்களா? அதான் சேஃப்டி செக்யூரிட்டியை பண்ணுறதா? நீ பேசுகிற 10 நிமிஷத்துக்கு 10 மணி நேரம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்கணுமா?
காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன் அந்த கரூர்லேயே 10 பாயிண்ட் போட்டு பேசியிருக்கலாம்ல? 10 பாயிண்டில் வர்றதா இருந்துச்சுன்னா நீ 10 பாயிண்டில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக இருந்து எல்லார்ட்டையும் பார்த்துருக்கலாம்ல? கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் முதல் 2 தொகுதி இந்த பாயிண்ட்டு, இன்னொரு 2 தொகுதி மக்கள் இங்கே வந்து நில்லுங்க, இன்னொரு 2 தொகுதி மக்கள் இந்த பாயிண்டில் நில்லுங்க, இன்னொரு 2 தொகுதி மக்கள் அங்கே நில்லுங்கன்னு சொல்லியிருந்தா உன் கட்சிக்காரர்கிட்ட உன்னுடைய புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளர் ஆதவர்ஜுனா, தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, ஐடி விங்கு நிர்மல்குமார், இது ஊடக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், இப்படி இத்தனை பேர் வச்சிருக்கல நீ. இந்த டீம் தானே உங்கள்கிட்ட இருக்கு. மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி மக்களது சேஃப்டி முக்கியம், அவர்களது பாதுகாப்பு முக்கியம், நம்மளை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் திரண்டு வர்றாங்க, ஒரு இடத்துல போடாதீங்க 10 இடத்துல போடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா நீ உண்மையான தலைவன். ஒத்துக்கலாமா? நீ மாநில மாநாடு நடத்துகிற தமிழ்நாடு முழுக்க நீ வந்து எல்லாரையும் எல்லா மாவட்டத்திலேருந்து வர சொல்லலாம், அங்கே நடத்தினா. நீ கரூருக்கு போனால் கரூர் சட்டமன்ற தொகுதியை தானே ஆளுங்க வர சொல்லணும். நாமக்கல் போனால் நாமக்கல் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தானே ஆட்கள் வர சொல்லணும். ஒரு இடத்துல 10 நிமிஷம் தானே பேசுறதுக்கு உனக்கு சரக்கு இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மேலே ஒன்றும் பேச தெரியல உனக்கு. அந்த 10 நிமிஷம் ஜலக்க ஒரே இடத்துல 10 இடத்துல பேசிட்டு போ. மக்கள் அப்பன்னா நீ மக்களை வந்து மதிக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பிளானிங் கூட போட தெரியாத ஒரு கூமுட்ட கூட்டத்தை அவன் பக்கத்தில் உட்கார வச்சிருக்க நீ. அந்த கூமுட்ட கூட்டம் இன்னைக்கு உடனே கொலகாரனா ஆக்கி வச்சிருக்கு. கொலைப்பள்ளி உன் மேலே வந்து விழுந்திருக்கு. ஏன் ஒன்றா நீ நிற்கிற? நீ அவன் பின்னால் இருக்கு. A2 A3 A4 A5 எல்லாம் உன் பின்னால் இருக்கான். காவல்துறை உனக்கு 12 கண்டிஷன் கொடுக்குறாங்க. 12 கண்டிஷனை மீறுறான் உன்னுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். 12 கண்டிஷனை மீறுறான் உன்னுடைய ஆதவர்ஜுனா பொதுச் செயலாளர், தேர்தல் பரப்புரை செயலாளர். மீறானா இல்லையா? 50 மீட்டருக்கு முன்னாலே நிறுத்துங்கன்னு டிஎஸ்பி கூப்பிட்டு சொல்றாரு. நிறுத்தாம ஏற்கனவே 20,000 கிரௌட் அங்கே இருக்கான். அமுதா IAS அவங்க வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க, விரிவான பேட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டும் பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க. அவங்க 20,000 மக்கள் அங்கே இருக்காங்க. நீ ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு உள்ள வர்ற. அப்போ அந்த 10,000 பேரை கூப்பிட்டு உள்ள வரும்போது ஏற்கனவே 20,000 மக்கள் டைட் பேக்கடாக இருக்கு. பஸ் போகிறதுக்கே வழி இல்லை. என்ன பண்ணியிருக்கணும்? உன்னுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியம்னு இன்னைக்கு வீடியோவில் நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? புஷி ஆனந்த் அனுப்பி, ஆதவர்ஜன் அனுப்பி, ஏன் காரில் ஏன்டா உட்காந்துருக்கீங்க, அங்கே களத்துக்கு போங்கடா அனுப்பியிருக்கணுமா இல்லையா? அனுப்பி பஸ்ஸு வர்றதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. இல்லை 4 பக்கமும் தடுப்பு கட்டைகள் போட்டு பஸ் ஈஸியாக போகிறதுக்கு, மக்களை நெருக்கி தள்ளாமல் போகிறதுக்கு அளவுக்கு வழியை ஏற்படுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் அறிவில்லை அப்படின்னா நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா விஜய்? நீ நடிகன் தானே. இதையே சொல்ல தெரியாத நீ எப்படி தமிழ்நாட்டை ஆள போற? இது எப்படி நீ ஆளுவ? உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு? உன் கூட்டத்தையே மேனேஜ் பண்ண தெரியாத நீ எப்படா தலைவன்? அப்போ ஜெயலலிதா வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க? செங்கோட்டையன் போய் பேரிகார்டு போட்டு கார் பஸ் வந்து கரெக்டாக நிற்கும். அந்த பேரிகார்டுக்குள்ள மக்கள் வந்து சுற்றி நிற்பாங்க. ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமா? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? அங்கங்கே அந்தந்த பாயிண்ட்ல நின்று பேசிட்டு போவாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க மக்களை மதிச்சாங்க. கலைஞருக்கு வராத கூட்டமா சொல்லுங்க. அப்ப எப்படிப்பட்ட விஜயகாந்த் வராத கூட்டமா? சின்ன வண்டியில் வந்தாங்க. நீ என்ன பெரிய படகு மாதிரி பஸ்ஸை கொண்டாந்துருக்கா, பெரிய கப்பல் மாதிரி. இப்போ மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி வரும்போது கூட்டம் வந்து இன்னும் அதிகமாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. ஏன்னா இப்போ மற்ற அரசியல் தலைவர்களோட நம்ம விஜய் அவர்களை ஒப்பிட முடியாது. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் ஸ்டார், ஒரு பெரிய டாப் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து இப்போ குறிப்பிடுது அவரை. அப்படின்னும் பொழுது அவர் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி வந்துட்டு போறதுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன 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 பெரிய அரசியல் தலைவர் இவர் வந்து பெரிய ஸ்டாரு. ஸ்டார் வந்து 10 இடத்துல போட்டால் பார்க்குறேன் எங்கே தோதுருக்கோ அங்கே பார்த்துட்டு போகிறான். 10 இடத்துல போட்டால் எங்கே தோதுருக்கா பார்த்துட்டு போயிடுவான்ல. கரூரில் 10 இடம் இல்லையா? ஒரு இடம் தான் இருக்கு அவனுக்கு. நீ கேட்ட இடம் இந்த எல்லாமே இது இன்னைக்கு கொடுத்த இடத்த விட குறுகலான இடம். 60 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் 60 அடி ரோடு, இந்த பக்கம் ஒரு 60 அடி ரோடு. அப்போ எவ்வளோ 120 அடி ரோடு கொடுத்துருக்காங்கல்ல. நீளமாக இருக்குல்ல. அந்த இடத்துல 10 பாயிண்ட் போட்டிருக்கலாமே.
அந்த ரோட்லயே 10 பாயிண்ட் போட்டுக்கலாமே. எதனால சார் இந்த 10 பாயிண்ட் நீங்க சொல்ற ஒரு விஷயம் தான், நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், எதனால அந்த 10 பாயிண்ட் போடாம ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு நின்னு பேசிட்டு ஒரு போறாங்க? பயன் எதுக்கு அப்படின்னா, கரூர் வந்து செந்தில் பாலாஜியுடைய கோட்டை. செந்தில் பாலாஜி கூட்டின 30 விழா கூட்டத்தை விட நான் தான் பவர்ஃபுல்னு காமிக்கணும்ன்றது விஜயுடைய எண்ணம். அந்த பவர்ஃபுல்லா காமிக்கிறது தான் காமிச்சு செந்தில் பாலாஜியை விட எங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி காமிக்கணும்னு புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, விஜய் போட்ட திட்டம் அது. அந்த திட்டத்துக்கு இன்னைக்கு பலிகடாகி நிற்கிறாங்க. சரியா? அப்ப நீ வந்து அந்த ஊருக்காரனை கூப்பிடாம சாட்டர்டே சண்டே எதுக்கு போடுற? அவர் என்ன எதனால சொல்றாருன்னா, நீங்க வந்து லீவ்ல இருக்கும்போது தான் உங்களோட மற்ற வேலைகள் வந்து பாதிக்கப்படாது, அதனால ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு போடுற மாதிரி நம்ம பார்க்க முடியாதா சார்? நல்ல எண்ணம் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. என்ன தெரியுமா, டெய்லி போட்டா வெளி மாவட்டத்துல இருந்து வரமாட்டாங்க. டெய்லி வருவானா? சாட்டர்டே போட்டா கரூர் போனா பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்டத்துல இருந்து ஆளை கூட்டு வந்தா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வரலாம். 10,000 பேரை கூட்டிட்டு வரலாம். உடனே ஊடகத்துக்கு பணத்தை கொடுத்து எல்லா ஊடகம் லைவ் போட சொல்லலாம். லைவ் போட்ட உடனே மக்கள் வீட்டில் இருந்து பார்க்குறோம், அப்பா விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, பார்த்து ஏமாறக்கூடிய இன்னோசன்ட் பொதுமக்கள், இன்னோசன்ட் பெண்கள், இன்னோசன்ட் பெரியவங்க, முதியவங்க, கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்பா விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, அவன் தான் அடுத்து முதலமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு பெர்செப்ஷனை, பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் இவங்க பண்ற வேலை. புரியுதுங்களா? இவனுடைய அரசியல் வெறிக்கும், இவனுடைய அரசியல் ஆதாயத்திற்கும், இவனுடைய அரசியல் இதுக்கும் இந்த இளைஞர்களை பலி கொடுத்துருக்காங்க, அவங்க பெண்களை பலி கொடுத்துருக்கான், குழந்தைகளை பலி கொடுத்துருக்கான். அப்ப நீ எதுக்கு சாட்டர்டே சண்டே போடுற? உனக்கு தெளிவா தெரியுது இல்ல? அப்போ உனக்கு சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியமா? 1000 பேரை கூட்டிட்டு பஸ்ல ஏன் வர்ற? நீ ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு பெர்மிஷன் போட்டிருக்காங்கல்ல, ஆனா ரோட் ஷோ நடத்துற. மரத்து மேல ஏறக்கூடாது பெர்மிஷன் போட்டிருக்காங்கல்ல, ஏறுற. உன் தொண்டர் ஏறுறான், கூரையில் ஏறுறான், மரத்துல ஏறுறான், டவர்ல ஏறுறான், ஜென்ரேட்டர்ல ஏறுறான். அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. என்ன காவல்துறை சொன்னா கேட்டுருவானா? காவல்துறை போய் இறங்கத்தான் சொல்றாங்க. எத்தனை வீடியோ வந்திருக்கு? காவல்துறை போய் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரையும், களத்துல இறங்கி. எத்தனை வீடியோ வந்திருக்கு? இத்தனை வீடியோவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காவல்துறை சொல்றதை கேட்டீங்களா நீங்க? காவல்துறை உள்ள போகாதீங்க, போனா ஆல்ரெடி ஜாம் பேக்கடா இருக்கு கிரௌடு, நீங்க உள்ள போனா நெருக்குனா அப்படி விரிஞ்சுன்னா சைடில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள்லாம் ஆபத்தில் மாட்டிக்கிடுவாங்க சொல்றாங்க. அதை மீறி நீ பஸ்ஸை உள்ள கொண்டு போற. பஸ்ஸை உள்ள கொண்டு போறது யாரு? விஜய், A1 குற்றவாளி. அதை கண்டிப்பா போகணும்னு சொன்னது யாரு? புஷி ஆனந்த், A2 குற்றவாளி. அதுக்கடுத்து யாரு? ஆதவர்ஜனா, A3 குற்றவாளி. இப்போ நீங்க தானே உள்ள பஸ்ஸை கொண்டு போய் கூட்டத்தை நெரிசலை கிரியேட் பண்ணி உன் கண்ணு முன்னாலே செத்து விடுகிறானே. உன் கண்ணு முன்னாலே செத்து விடுகிறான்ல. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்றத அமுதா IAS போட்டு காமிச்சாங்கல்ல. கூட்டம் ரொம்ப க்ரௌட் வந்து அது பஸ் ஆயிரும். ஸோ 5 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிருக்கேன்னு சொல்றானா உன்னோட செக்யூரிட்டி ஆஃபீஸர். நீ அதையும் தாண்டி 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீ பேசுற. உன் கண்ணு முன்னாலே ஆம்புலன்ஸ் வந்தது. என்ன நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் போறதுக்கு நீ தானே சொன்ன? ஆம்புலன்ஸ் வந்தது, தண்ணி பாட்டில் தூக்கி வீசினேல, அதோட இறங்கி ஓடி போயிட்டேல நீ. ஓடி போயிட்டேல. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஒட்டுமொத்த கிரௌட உள்ள நுழைஞ்சு செந்தில் பாலாஜிக்கு போட்டியா விட நான் தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிற உங்களுடைய அரசியல் போட்டியில நீ வந்து செந்தில் பாலாஜியை வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி கேவலப்படுத்தி நின்ன. ஆனா தலதெறிக்க மக்கள் இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு 30 பேர் செத்துட்டாங்க என்ன சொல்றீங்கன்னு நிருபர்கள் கேட்கும் பொழுது கூட கரூரை விட்டு திருச்சிக்கு ஓடி, திருச்சியில ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு ஓடி போய் 68 மணி நேரம் கழிச்சு குருமூர்த்தியை சந்தித்த பின்னால வீடியோ போடுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? குற்ற உணர்வு இல்லாம போடுற. செந்தில் பாலாஜி மண்ணின் மைந்தர், அந்த ஊர்ல இருந்த MLA, முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல உடனே போய் களத்துல நின்னாரா இல்லையா? மருத்துவமனையில் போய் பார்த்தாரா இல்லையா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் போய் சுத்தினாரா இல்லையா? ஆனா அதை சந்தேகம் எழுப்புறாங்களே சார், எப்படி இவ்வளவு சீக்கிரமா அவர் போல்றாரு? போன் காலில் வந்தா எவ்வளவு நேரம் சீக்கிரமா போன முதலமைச்சருக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாதா? இங்க ஸ்டாம்பீட் ஆயிருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? முதலமைச்சர் உடனே கூப்பிட்டு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு உடனே போன்னு சொல்லி உத்தரவு உடனே முதலமைச்சரை விளக்குனாரா இல்லையா? பிரஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? அங்க என்ன மாதிரியான தரப்புல தான் தவிக தரப்புல இருந்து சிலர் வந்து போடுற போஸ்டர் நம்ம பார்க்கும் பொழுது, இங்க இருந்து விஜய் அவர்கள் கிளம்புறதுக்குள்ளேயே செந்தில் பாலாஜி வந்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, அதுவும் அங்க பிரஸ் மீடியாலாம் அங்க இருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. பிரஸ் மீடியா தான் ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் இருக்கும் போதே செத்த உயிரற்ற உடல்ல தூக்கிட்டு போறாங்களே, அப்ப பிரஸ் மீடியா பின்னால தானே போகும்? உயிரற்ற உடல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தானே செந்தில் பாலாஜி போறாருங்க.
இன்ஃபர்மேஷன் வந்த உடனே செந்தில் பாலாஜி உடனே போறாரு. ஏன்னா அந்த மண்ணின் மைந்தன் அங்க போறாரு. யாரை குற்றச்சாட்டு சொன்னே அந்த ஆள் நின்னாரு. நீ உன்னைய பார்க்க வந்து உனக்காக செத்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் செத்த உடலை பார்க்கறது கூட உனக்கு வக்கில்ல. நீ வந்து தலைதறிக்க பின்னங்கால் படல பட ஓடி சென்னைக்கு ஓடி போயிட்ட ஃப்ளைட்டை பிடிச்சி. நிருபர்கள் சொன்ன பிறகு ஓடி போற. நீ நல்ல தலைவன்னா என்ன பண்ணிருக்கணும்? கரூர்ல நின்றுக்கணும். நின்று ஒரு 10 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு கூட நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும். பார்த்துருக்கணும். உடலை பார்த்து அஞ்சலி செலுத்திருக்கணும். நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லியிருக்கணும். அவன் தான் நல்ல தலைவன். ஆனா என்ன பயந்து ஓடுறிய நீ என்ன தலைவன்? இப்போ அவர் அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை. அங்கதான் போலீஸ் இருக்குல்ல, எப்படி உள்ள மத்தவங்களை விடுவாங்க? எப்படி உள்ள விடுவாங்க? அவர் வந்து மீடியா இருக்குல்ல, என்ன பதட்டம்? என்ன பெரிய? நீ இப்ப குருமூர்த்தியை பார்க்க போனா என்ன ஒரே கூட்டமா வந்துருச்சா? குருமூர்த்தியை பார்க்க போன இல்ல நீ இப்போ அதுக்கும் என்னன்னா குருமூர்த்தி அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னா, இல்ல இது வந்து அந்த செய்தியை கோட் பண்ணி இது டோட்டலா ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குருமூர்த்தி ஏதாவது ஒன்று சொன்னாருன்னா அதுக்கு நேர எதிராக நடந்திருக்குன்னு அர்த்தம். பிஜேபியில் யார் சொன்னாலும் சரி, அவங்க ஏதாவது ஒன்று ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்கன்னா அதுக்கு நேர எதிராக தான் வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். குருமூர்த்தி அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? விஜய் குருமூர்த்தியை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? 60 மணி நேரத்தில் நீ நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம ஏவன் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் யார் காலில் விடுகணும்? நம்மளை உருவாக்கினவங்க காலில் தானே போய் விடுகணும். அப்போ முதல் நாள் வந்து தாவாக்கானுடைய பிரதிநிதிகள் குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருக்காங்க. மறுநாள் காலையில் மீட்டிங் செட்டப் பண்ணியாச்சு. அணையூர்லேருந்து கரூர் போகிறாருன்னு சொல்லி லைவில் போடுறான். அவர் பட்டினப்பாக்கத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. போனவன் உள்ளுக்க போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், லைவ் போட்டிருக்கலாம். கக்கூஸ் போடுறதெல்லாம் லைவ் போடக்கூடிய மீடியா இருக்கிற வரைக்கும் எப்படி உருப்பிடும் உலகம்? சரி, அதை போட்டேன் நீ. சரி, தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணணும்? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வெளிப்பட சொல்லுங்க. அந்த நேரத்தில் குருமூர்த்தி போனாரா இல்லையான்னு தெரிஞ்சு போகும். குருமூர்த்தி போயிருக்கார், விஜய் போயிருக்காங்க, மீட்டிங் நடந்திருக்கு 3 மணி நேரம். என்னங்க, யாரை ஏமாத்துற நீ? யார்கிட்ட வந்து ஏமாத்திட்டு இருக்க? அவர் சொன்னதுக்கு பிறகு வீடியோ போடுற நீ. அப்போ கொலை குற்றத்தை பண்ணிட்டு 40 பேருக்கு உயிர் பலியாகிறதுக்கு காரணமாக இருந்து விட்டு ஏன் நீ இன்னைக்கு வந்து குருமூர்த்தி சொன்னதுபடி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க நீ. அப்போ சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம்னு நீ வந்து வீடியோ போடுறீங்கன்னா, சேஃப்டி செக்யூரிட்டி பிளானிங்கில் இருந்ததா அது? அப்போ நீ யாருக்காக நடத்தின இந்த நாடகம்? வெளி மாவட்டத்தில் இருந்து ஏன் ஆளுகளை வர சொன்ன? ஏற்கனவே இருந்த கிரௌடில் ஏன் மோதின? எதுக்கு பண்ண நீ? அப்போ இத்தனையும் பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் மன்னிப்பு கேட்காம இதை காப்பாற்றி களத்தில் இருந்த செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சொல்கிற. முதல்வர் உடனடியாக உத்தரவு பிறப்பிச்சு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்தை அனுப்பியிருக்காரு. அவர் 450 டாக்டர்களை உடனே வரவழைச்சு தீவிர சிகிச்சை பிரிவில் ஈடுபட்டு அவங்கள காயம்பட்ட 111 பேரை, இப்போ 110 பேரை காப்பாற்றிருக்காங்க. 51 பேர் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. அங்கேருந்து அன்பில் மகேஷை உடனே அனுப்பியிருக்காரு. 1.5 மணி நேரத்தில் அன்பில் மகேஷை வந்திருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பியிருக்காரு. இந்த பெர்ஃபெக்ஷன் சார் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகத்தை எழுப்புது. என்ன சந்தேகம்? அவர் அரசு இயந்திரம் விரைவாக செயல்பட்டதை நீ எப்படி சந்தேகப்படுவேன்? நான் கேட்குறேன், எப்படி சந்தேகப்படுவேன் நீ? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சிஎம் வந்து தலையிடாமல் பேசாமல் தூங்கியிருக்கணும். கரெக்டா? தூங்கியிருக்கணும். செந்தில் பாலாஜி போகாமல் இருந்திருக்கணும். போகாமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? தூண்டி விட்டுட்டு செந்தில் பாலாஜி மறைஞ்சிட்டாரு, தலைமறைவாக போயிட்டாரு. சொல்லுவியா இல்லையா நீ? அன்பில் மகேஷ் இந்த இருக்க திருச்சியிலேருந்து பக்கத்தில் அன்பில் மகேஷ் வரக்கூடாதா? கேட்பியா இல்லையா நீ? ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட ஒருத்தர் வரல, ஆம்புலன்ஸே வரல, நாங்கள் எங்கள் ஆம்புலன்ஸ் 7 ஆம்புலன்ஸை வச்சு தான் நாங்கள் காப்பாற்றினோம். சொல்லுவியா இல்லையா நீ? போகாமல் இருந்திருந்தா, ஆம்புலன்ஸை அனுப்பாமல் இருந்திருந்தா, போலீஸ் அதிகாரிகள் காப்பாற்றாமல் இருந்திருந்தா, அந்த கூட்டத்தை தடியடி அடித்து விலக்கி மக்கள் செத்தவங்களை தூக்காமல் இருந்திருந்தா, காயப்பட்டவங்களை தூக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? காலையில் வரைக்கும் போட்டிருந்தா 100 பேர் செத்துருப்பாங்க. 100 பேர் செத்துருப்பான். அதை தடுத்து நிறுத்தினவர் முதலமைச்சர். 1 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி 3 மணிக்கு வந்து அங்கே வந்து களத்தில் நிற்கிறார் அப்படின்னா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை காமிச்சிருக்காரு. அவர் நினச்சிருந்தா காய போட்டிருக்கலாம், ஆற விட்டுருக்கலாம். ஆற விட்டுருந்தா என்ன ஆகும்? 41 பேர் செத்தது 100 பேர் செத்துருப்பான். எந்த டாக்டரையும் வர வேணாம், நாளைக்கு காலையில் வாங்கப்பா, நடக்கட்டும்பா, காலையில் மக்களுக்கு எல்லாம் தெரியட்டும், ஊடகமெல்லாம் வரட்டும், செத்தவங்களை வீடியோ எடுத்து காமிக்கட்டும், ஒவ்வொருத்தராக பேட்டி எடுத்து போடட்டும், செத்தவங்க குடும்பத்தை அழுகிறதெல்லாம் எடுத்து பேட்டி போடட்டும், ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளிச்சு எந்திரிக்கட்டும், எந்திரிச்சு விஜய்க்கு அகைன்ஸ்டாக கிளம்பட்டும்.
விஜய் வீடை போய் நொறுக்கட்டும், விஜய் வீடை அடித்து தீக்கிரையாக்கட்டும், இப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறதை தடுத்து முதல்வர் வந்து ஒரு காம் பண்ணி அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் முடிச்சு ஒரு மக்களது சேஃப்டி முக்கியம் அப்படின்னு நினைச்சது முதல்வர். மக்களை மாக்களாக ஒரு 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 எறும்புகளாக நினைச்சு நீ மிதிச்சுட்டு போனவன். நீ வந்து சேஃப்டியை பத்தி நீ பேசுறியா? நீ அந்த சேஃப்டி பத்தி பேசும்பொழுது என்ன, விஜய் அவர்களோட முதல் பிரச்சார கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த மாதிரி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவங்க எல்லாம் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை மீறி வர்ற கூட்டத்தை இவர் எப்படி சார் தடுக்க முடியும்? அதை மீறி வர்ற கூட்டம்னா இவங்க அறிக்கை விடுறது எப்படி? இவன் அறிக்கை விடுறதுன்னா வான்னு அர்த்தம் தான் அது அறிக்கை. நீ ஏறாத மரத்துல ஏறாதன்னு புஷியானந்த் சொல்றாரு. ஏறானா இல்லையா? நிக்கிறானா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத சொல்றாரு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாம இருக்கானா? அப்ப நீ மரத்து மேல ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத, கட்டிடத்துல மேல ஏறாத, விழுந்துருவ அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏறுன்னு அர்த்தம். அவங்க தொண்டர்களுக்கு அதான் அர்த்தம், சிக்னல். கர்ப்பிணி பெண்களை கூட்டிட்டு வான்னு அர்த்தம். பெண்கள் குழந்தைகளை கூட்டுவான்னு அர்த்தம். பெண்கள் வந்துட்டாங்க, குழந்தைங்க வந்துட்டாங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கன்னு மக்களுக்கு காமிக்கிறது தான் அவருடைய பதவி வெறி, அரசியல் வெறி, அரசியல் ஆசை. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா கரூர் போறவனை எதுக்குறா நீ நம்ம ஈரோடுக்காரனை கூப்பிடுற, தேனிக்காரனை கூப்பிடுற, மதுரைக்காரனை கூப்பிடுற, திண்டுக்கல்காரனை கூப்பிடுற? எது கூப்பிடுற? இப்போ இந்த சில தொலைக்காட்சி பேட்டிகள் எல்லாம் அந்த சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வர்ற அப்பாக்களா இருக்கட்டும், அம்மாக்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் மாமாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நேற்று நைட்ல இருந்து என் குழந்தை தூங்காம இருக்கிறா, சாப்பிடாம இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த விஜய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அந்த குழந்தைக்கு? எப்படி தெரியும்? ஊடகம் அந்த டெய்லி இங்கே வராரு கிளம்பிட்டார், வீட்டில் இருந்து கிளம்பிட்டாருன்னு ஹைப் ஏற்றுறதுனால தானே குழந்தை டிவியை பார்த்தோம்னா வராரு போகணும்னு சொல்லுது. அவன் ஊடகம் தானே இத்தனை கொலைக்கு காரணமாக இருந்திருக்கான். ஊடகம் எதுக்காக ஒர்க் பண்ணுறான்? இவன் கொடுக்குற விஜய் கொடுக்குற காசுக்காக லைவ் போடுறான். காசு தானே போடுறான் லைவு. வேறு எதுக்கு போடுற நீ? கக்கூஸ் போடுறத கூட நீ லைவ் போட்டாலும் கொஞ்சம் பணம் கொடுத்தா. வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஊடகங்களுக்கு லைவ் போடுறது, பிரேக்கிங் நியூஸ் போடுறது? ஏண்டா பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தி 4000 கிலோமீட்டர் நடந்து ராகுல் காந்திக்கே லைவ் போடலை ஒருத்தன். செய்தியாக போடுவான் அன்னைக்கு, இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு போனாருன்னு அவர் லைவ் போட்டானா? நீ என்ன பெரிய சாதனை பண்ணிட்ட? உன்னுடைய அதிகார வெறிக்கும் உன்னுடைய மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு வெளி மாநிலத்திலேருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து பைக்கில் கூப்பிட்டு வந்து ஒருத்தன் விழுந்து செத்துருப்பான். வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பைக்கில் விழுந்து அவன் பஸ்ஸில் அடிபட்டு செத்துருப்பான். செத்துருந்தானே குளக்கேசில் உள்ள போயிருப்பாங்க. உள்ளே இருந்த பஸ்ஸில் இருந்து அத்தனை பேரும். என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. அவன் செத்தவன் இருந்தானா பழச்சான வீடியோ தெரியல. புரிஞ்சுக்கலையா? அவன் அடிச்சு விழுந்தவன். அப்போ என்ன அர்த்தத்தில் நீ நடத்துற? நீ இது வரைக்கும் நடந்த கரூரில் நடந்த மாதிரி எங்கேயும் நடக்கல. விஜய் வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறிய. நீ நடத்திய விக்ரவாண்டி மாநாட்டில் செத்தவன் 6 பேர். மதுரை மாநாட்டில் செத்தவன் 3 பேர். உனக்கு போஸ்ட் ஓட்டி செத்தவன் ஸ்ரீவிழுத்தூர்ல ஒருத்தன். ஓகே, இவனுக்கு எல்லாம் என்ன பண்ண? நீ என்ன பண்ண? ஓகே, அடுத்து ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு டேவிட்சன் ஆசீர்வாதம். என்ன லிஸ்ட்டு? இங்க பாருங்க. இதுவரை விஜய் மாநாடு மக்கள் சந்திப்பு கூட்டங்கள்ல மதுரையில் 14 பேர் படுகாயம், விழுப்புரத்தில் 42 பேர் படுகாயம், திருச்சியில் 12 பேர் படுகாயம், அரியலூரில் 6 பேர் படுகாயம், திருவாரூரில் 17 பேர் படுகாயம், நாகையில் 5 பேர் படுகாயம், நாமக்கல்லில் 35 பேர், கரூரில் 116 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் மயங்கி விழுந்தது திருச்சியில் மதுரை மாநாட்டில் 450 பேர். அப்போ இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு? கரூரில் மட்டுமா நடந்திருக்கு? தொடர் சம்பவம் நடக்குது. தொடர் சம்பவத்தை ஊக்குவிக்கிறீங்க. நீ ஊக்குவிக்கக்கூடிய விஜயும் புஷி ஆனந்தும் அவன் கூட இருக்கக்கூடிய அனைத்து ஆதவர்ஜனா போன்ற அத்தனை பேரும் சேர்ந்து இவங்க அத்தனை பேரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்கணுன்றேன் நான். குண்டர் சட்டத்தில் போடுங்க. முதல்வர் அவர்களே இவரை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுங்க. எத்தனை பேர் செத்து போவான்? எத்தனை பேர் பலியாகிறது சொல்லுங்க? எத்தனை பேர் மயங்கி நிற்கிறது? ஒரு தப்பு பண்ணால் ஒரு வட்டம் மன்னிக்கலாங்க. நீ வரிசையாக போராட்டத்துலலாம் தப்பு பண்ணிட்டு வந்தேன்னா, போராட்டத்துலலாம் மக்களுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டு வந்தேன்னா உன் பிளானிங் சரியில்லைன்னு அர்த்தம். உன் பிளானிங் வந்து ஒரு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி காமிக்கணும், எல்லாரையும் வர சொல்லணும் எல்லா கூட்டத்துக்கும். அதுதானே சனிக்கிழமை போடுற. நீ டெய்லி போயிட்டு பாரு, உனக்கு எத்தனை பேர் கூட்டம் வெளி மாவட்டத்துலேருந்து வர்றான்னு பார்ப்போம். எடப்பாடி மாதிரி போய் பாரு டெய்லி. 230 தொகுதிக்கும் போயிருக்கலாம்ல.
அப்ப எப்படி வரும் உனக்கு? அப்ப நீ போட்டது வந்து எப்படி இது நடக்குது? சரி, இப்போ இந்த விவகாரம் குறித்து ஒரு ஒரு விசாரணை நடத்துறதுக்காக ஒரு குழு அமைக்கப்படுது. ஹேமா மாலினி தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுது. 4 இந்த எம்பிக்களை வச்சு அந்த குழு அமைக்கப்படுது. இந்த குழுவுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து இது குழு வந்து அமைக்கப்பட்டதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இத இந்த இந்த படுகொலையையும் 41 பேர் படுகொலையும் இதை செய்த இந்த சதிக்கு பின்னால பிஜேபி இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏங்க, ஜூலை 2024 2 ஜூலை 2024 ஹத்ராஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சத்சங் பண்றாரு. செல்ஃப் ஸ்டைல்டு காட்மேன் போலே பாபா சத்சங் நடத்துறாரு. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரளுறாங்க. அந்த கூட்டத்தில் செத்தவன் 121 பேர். செத்தவன் எவ்வளவு? 121 பேர். அதுல 150 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இதுக்கு பிஜேபி ஹேமா மாலினி தலைமையில குழு அனுப்பிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் 3 மெம்பர் கமிட்டி கொண்ட ஒரு 3 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் ஹெடட் பை ஜஸ்டிஸ் பிரிஜேஷ் குமார் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் 3 மெம்பர் கமிஷன் அமைச்சார். ஏன் பிஜேபி ஹேமா மாலினி தலைமையில் குழு அனுப்பல? ஏன் அனுப்பல? கும்பமேளால செத்தவன் 30 பேர் 30 பேர்னு சொல்றாங்க. ஆனால் 100கணக்கில் செத்துருப்பான். ஏன் அங்கே குழு அனுப்பல பிஜேபி தலைமையில்? தமிழ்நாட்டில் ஏன் குழு அனுப்புனா? ஹேமா மாலினி எதுக்கு அனுப்புனா? இங்கே ஹேமா மாலினி சீஃப் ஜஸ்டிஸா இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பரா? யாருங்க ஹேமா மாலினி? நடிகை அனுப்பியிருக்க. நடிகன் கூட்டத்துக்கு செத்ததுக்கு நடிகை அனுப்பி நீ வந்து பிஜேபி தலைவர்களெல்லாம் போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போட்டிருக்க அப்படின்னா, ஹத்ராஸில் செத்ததுக்கு டீம் அனுப்பலை, மகா கும்பமேளாவில் செத்ததுக்கு டீம் அனுப்பலை பிஜேபி, மணிப்பூரில் செத்ததுக்கு 600 பேர் எரிச்சதுக்கு அனுப்பலை, உத்தரப்பிரதேசத்தில் எரிச்சு கொள்றதுக்கு அனுப்பலை, டீம் அனுப்பலை. தமிழ்நாட்டில் ஏன்டா டீம் அனுப்புறீங்க? ஏன் வந்து பிஜேபி வந்து அண்ணாமலை 1.5 மணி நேரம் பேட்டி கொடுக்குறாரு போலீஸ் தவறுன்னு? போலீஸ் செய்ததெல்லாம் கரெக்ட்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? எல்லாத்தையும் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. இப்போ அரசு தரப்புல இந்த அளவுக்கு பண்ணும்போது தாவேகா தரப்புல எதனால சார் இன்னும் இந்த பிரஸ் மீட் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தாவேகா என்னைக்கு பிரஸ் மீட் பண்ணா? அவன் கட்சியே கிடையாது, அரசியல் கட்சியே கிடையாது. அது வந்து ஒரு தற்கொலை கூட்டங்க. அது சினிமா ரசிகர்கள் கூட்டம். அது எவன் அரசியல் கட்சி தலைவன் இருக்கான்? எவன் சொல்லுங்க. எவன் அரசியல் சம்மந்தப்பட்ட எவனா அந்த கட்சியில் இருக்கானா? அரசியல் தலைவன் எவனாவது சொல்ல முடியுமா? இங்க அரசியல் தலைவன் பண்ற மாதிரியா இருந்தது? விஜயனுடைய பேச்சு அப்படியா இருக்கு? என்ன அர்த்தம்? ஒரு வருத்தம் தெரிவிக்கல, ஒன்றும் தெரிவிக்கல. நீ எதுக்கு போய் உடனே போய் குருமூர்த்தியை பார்த்த? அந்த அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி இன்னைக்கு நாளைக்கு போய் போலீஸ் எடுத்து அதை பார்த்து நாளைக்கு வெளியிட சொல்லுங்க. குருமூர்த்தி லெஃப்டில் போனது இருக்கும், இந்த ஆள் லெஃப்டில் போனது, விஜய் லெஃப்டில் போனது இருக்கும். 2 பேரும் ஒரே மீட்டிங்கில் சந்திச்சது இடம் இருக்கும். வெளியிட சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? யார் பின்னால் வந்து இயக்குறது? முதல் நாள் போய் ஏன் தாவேகா தலைவர்கள் போய் குருமூர்த்தியை பார்த்தா நியூஸ் வருது? குருமூர்த்தி உடனே மறுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க பார்த்தாங்கன்னு அர்த்தம். பார்த்த பிறகு இவர் வந்து வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னா ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், என்னை வேணா சிஎம் சார், என்னை வேணா நீங்கள் பழிவாங்க. உன்னை என்ன பழி வாங்க வேண்டியிருக்கு? நீ தான் பழி வாங்கியிருக்க 41 உயிரை. உன்னை நம்பி வந்தவனா பழி வாங்கியிருக்க நீ. உன்னை எதுக்கு சிஎம் சார் பழி வாங்கணும்? நீ பண்ண செயல்களால் நீயே தண்டிக்கப்பட போற. வேற என்ன? எதுக்கு சிஎம் பழி வாங்கணும்? சிஎம் எதுக்கு பழி வாங்கணும்? சிஎம் உன்னை வந்து 41 பேரை கொல்ல சொன்னாரு. அப்படி சிஎம் சொன்னாரு உன்னை பழி வாங்குறதுக்கு. இந்நேரம் ஜெயலலிதாவா இருந்திருந்தா உங்க அத்தனை பேரையும் டவுசரை கழட்டி உள்ள வச்சு புழல் ஜெயிலில் போட்டிருக்கோம். நேரம் போட்டிருப்பாங்களா இல்லையா? இவர் ஏதோ பெருந்தன்மையா என்ன விட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. உன் ஆதவர்ஜனா ஜென்ஜி புரட்சி தோன்றும் என்று ட்வீட் பண்றான். ஜென்ஜி புரட்சி என்னடா? ஜென்ஜி புரட்சி நேபாளில் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லாமல் தொண்டர்கள் தெரியுதான். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதுக்கும் தமிழ்நாடுக்கும் ஈக்குவலாது. ஆனால் ஈஸியாக சீக்கிரமாக டெலீட் பண்ணிட்டாரு சார். அது அந்த ட்வீட்டை உடனே டெலீட் பண்ணிட்டார்ல. டெலீட் ஏன் பண்ணா? போட்டேல நீயே அந்த ட்வீட் இன்னும் எல்லா பக்கமும் சுற்றி வருதில்ல, ஸ்க்ரீன்ஷாட் சுற்றி வருதில்ல, அது போதாதா? ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டான்.
அந்த காப்பி தான் எல்லா உலகமும் சுற்றி வருதே. அதை பார்த்துக்கிட்டு டிவிக்கு நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஒரு கலவரத்தை உருவாக்குனா, இப்போ இவனை முதல்ல யூபா சட்டத்தில் பிடிச்சி உள்ள போடணுமா இல்லையா? தமிழ்நாடு எதுக்கு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கு அவனை சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கு? இன்னமும் அவன் சாஃப்ட் கார்னரா? அவனுக்கு ஒரு லாட்ரி சீட்டு சுரண்டல் பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடிமையாக இருக்கான் விஜய். இது புஷி ஆனந்த் கட்சிங்க. அது புஷி ஆனந்த் கட்சியில் விஜய் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் யாரால் இயக்கப்படுறாரு? பிஜேபியால் இயக்கப்படுறாரு. இந்த கலவரத்தை உருவாக்குனதுக்கே பிஜேபி தான் காரணம்னு இப்போ தெரிய வருது. செந்தில் பாலாஜி ஆளுங்க செருப்பு தூக்கி எரிஞ்சான்னு சொல்றிய, செருப்பு தூக்கி எரிஞ்சு ஓ உள்ளுக்கு இருந்தானே எரிஞ்சான். நீ எல்லாம் தாவேக்கா கொடியை போட்டு களத்தில் துண்டா போட்டு நின்னிய அவனை ஏன் பிடிச்சு கொடுக்கல? நீ பிடிச்சி அவன் தான் செந்தில் பாலாஜி ஆளுன்னு நிரூபிச்சிருந்தேன்னா நீ ஆம்பளைங்க. நீங்கள் வந்து உண்மையான விஜய் மேலே அன்புள்ள பற்றுள்ள தொண்டர்கள் அர்த்தமா இல்லையா? ஏன்னா நீங்களே வந்து செருப்பு கொண்டு எறிவீங்க, நீங்களே கூட்டத்தை கூட்டுவீங்க, நீங்களே ஒரு செயற்கான ஸ்டாம்பீடை உருவாக்குவீங்க. இதில் பழைய தூக்கி செந்தில் பாலாஜி மேலே போடுவீங்களா நீங்கள்? அப்போ இந்த ஒட்டுமொத்தத்தையும் பிஜேபியினுடைய திட்டப்படி புஷி ஆனந்த் அரங்கேற்றிருக்கார், ஆதவர்ஜுனா அரங்கேற்றிருக்கார். ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் வேறு இந்த ரோல்ஸ் ஆஃப் பிஜேபி தெளிவாக தெரியுதா இல்லையா? ஏற்கனவே இடி கேஸ் இருக்கு ஆதவர்ஜுனா மேலே. அப்போ இடி என்ன சொல்லுதோ அதை படி நடக்கணுமா இல்லையா? ரைட்டா இல்லையா? ஐஆர்எஸ் ஆஃபீஸர் எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணவனெல்லாம் ரிலீவ் பண்ணாமல் இருக்கான். இவரை மட்டும் உடனே ரிலீவ் பண்ணி அனுப்பிவிட்டான். யார்? விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன ஐஏஎஸ் ஆஃபீஸர், விஜய் கட்சி தொடங்க காரணமாக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், விஜய்க்கு கட்சியை பதிவு பண்ணக்கு காரணமாக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட வந்து சேர்றாரு. அப்போ அதுக்கு பின்னால் இருந்தது யார்? பிஜேபி. இதெல்லாம் நம்ம அப்போ இருந்தே எல்லாரும் சந்தேகத்தை எழுப்பணும். ஆனால் இந்த 41 பேர் படுகொலைக்கு பிறகு விஜய் 3 நாட்கள் வீட்டில் பேசாமல் இருந்து விட்டு குருமூர்த்தியை காலில் போய் விழுந்தவுடன் தெரிகிறது. அதுக்கு பிறகுதான் இவருடைய வீடியோ வருது. அதுலேருந்து என்ன தெரியுது? வெட்ட வெளிச்சமா பிஜேபியினுடைய ஆளுன்னு தெரியுது. பிஜேபிக்கு அண்ணாமலையை போட்டே செல்ஃப் ஷாட் எடுக்கல தமிழ்நாட்டில். அண்ணாமலையை போட்டே ஜெயிக்க முடியல. இப்போ எடப்பாடியும் நயனா நாயந்திரனை வச்சு ஜெயிக்க முடியாதுன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவனை விஜய் வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும். புஷி ஆனந்த் இனிமேல் பொறுக்க முடியாது, ஒரு கலவரத்தை உருவாக்கு. ஏன்னா பிஜேபி கலவரத்தில் பிறந்த கட்சி, கோத்ரா கலவரத்தில் பிறந்த கட்சி. கலவரத்தை உருவாக்கு. புல்வாமாவில் 40 ராணுவ வீரர்களை கொண்டது போல சத்யபால் மாலிக்கு கவர்னரே குற்றச்சாட்டினாரா இல்லையா மத்திய அரசை? அது மாதிரி 40 பேர் செத்தா சாகட்டும், கலவரத்தை உருவாக்கடா புஷி ஆனந்த்னு சொல்லி ஏற்றி விட்டு விஜய் அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் வருவார் அப்படின்னு ஏற்றி விட்டு விஜயை கொண்டாந்து நடுத்தரில் நிறுத்திட்டான் இல்லையா? இப்போ தெரியுதா யாரெல்லாம் வந்து பின்னால் இருக்காங்கன்னு? கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். விஜயா இருக்கட்டும் இல்லை ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா இப்போதான் தர்மம் வந்து கடைசியில் வெல்லும், இப்போ தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் கடைசியில் தர்மம் தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி நேற்று ஆதவர்ஜுனா போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு விஜய் அவர்கள் போட்ட அந்த வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே ஏதோ ஒரு சதி நடக்கிறதாவே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாருமே அது சந்தேகம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஹேமா மாலினி கமிட்டி உள்ள வருது, அவங்களுமே அந்த ஒரு சந்தேகத்தின் பேரில் உள்ள வந்த மாதிரி தருது அப்படின்னு பொழுது இதில் அந்த மாதிரியான எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இது சதி தான், பிஜேபியினுடைய சதி தான். பிஜேபி ஹேமா மாலினி கமிட்டி, அண்ணாமலை ஆதரவு, எடப்பாடி ஆதரவு, சீமான் ஆதரவு, ஓகே, துக்ளக்கு குருமூர்த்தி ஆதரவு, கோலாகலா சீனிவாசன் பாண்டேயும் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. எதிர்கால சாப்டர் முடிஞ்சு போச்சு, என்டிஏக்குள்ளே வந்தால் தான் நீ தப்பிக்க முடியும், நாங்கள் சிபிஐக்கு மாற்றி உன்னை தப்பிக்க வச்சுருவோம் என்ற ஒரு பின்னாளர்களுடைய சூழ்ச்சி வலை இன்னைக்கு வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு பிஜேபியினுடைய. அப்போ விஜய் வந்து ஒருவேளை பிஜேபி எதிர்த்து நிற்கணும்னு நினச்சா கூட விஜயை இந்த சூழ்ச்சி வலைகளை மாட்டினது விஜயை சுற்றி இருக்கக்கூடிய யார்? புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்குமார் ஐஆர்எஸ், வெங்கட்ராமன் ஒருத்தர், சிடி நிர்மல்குமார், அவர் பிஜேபியிலேருந்து வந்தால் தான் சிடி நிர்மல்குமார், இவன் இன்னொருத்தன் பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தன் இருக்கா அப்படி ராஜ்மோகன், இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபியினுடைய வலையில் விழுந்திருக்கிறார்கள். பிஜேபி இது கரெக்டாக பயன்படுத்தி விஜயை செக் வச்சு 41 பேரோட உயிரை பழி வாங்கி இன்னைக்கு கொண்டு வந்துடுவான். இதுதான் நடக்கும் போது. அப்போ இது வந்து தெளிவாக தெரியுதா இல்லையா? பிஜேபியினுடைய வலையில் விழுந்து விட்டார் என்பது தெளிவாக தெரியுது. குருமூர்த்தியை பாசின பிறகுதான் நீ வீடியோவே போடுற. அப்போ நீ எந்த அளவிற்கு
உனக்கு உனக்கு வந்து உனக்காக செத்தவங்களை பற்றி ஒரு அஞ்சலி கூட செலுத்தாத நீ, போட்டா எல்லாரும் போட்டான், நீ அஞ்சலி கூட செலுத்தலை நீ அவங்களுக்கு. உன் வீட்டில் வச்சு நார்மலாக வீட்டில் மாலை போடுவேன், அது மாதிரி அஞ்சலி கூட செலுத்தாத நீ எப்படி ஒரு தலைவனாக இருக்கணும்? தோல்வின்னு வந்தால் உடனே பார்த்து ஓடுறவன் எப்படி தலைவன்? ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடுறவன் எப்படி தலைவனாக இருப்பான்? உன்னை நம்பி உன் பின்னால் வரக்கூடிய உன் சினிமா ரசிக குஞ்சுகள் வேணால் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடலாம். மற்ற கற்றறிந்த மக்கள், விவரம் புரிந்த மக்கள், அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற மக்கள் ஒருத்தரும் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க தலைவனா. ஓகே, இது வந்து யாரை ஏமாத்துற? நீ யாரை ஏமாத்துற? என்ன அர்த்தம்? இருக்கவெல்லாம் இழிச்சமாயா, நீ மட்டும் பெரிய சித்தாந்தவாதியா நீ? சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் உன்னால திக்கி திணறி பேசாம 10 நிமிஷம் அட்ரஸ் பண்ண முடியுமா மக்களா? 10 நிமிஷம் திக்கி திணறி பேசி உன் பேச்சை கேட்கறதுக்காக 41 பேர் மூச்சு திணறி செத்து போயிட்டான். எப்படிங்க ஏற்றுக்குவீங்க நீங்க? எப்படி ஏற்றுக்கிறது? கேவலமாக இருக்குது. வெளிநாட்டுல எல்லாம் நியூயார்க் டைம்ஸ் போட்டு கிழிக்கிறான், வெளி மாநிலத்தில் கிழிக்கிறான், கேவலப்படுத்துறான். தமிழ்நாட்டில் படித்தவன் இந்த அளவுக்கு சினிமாவுக்கு அடிமையாக இருக்கானா? இந்த அளவுக்கு சினிமா பைத்தியங்களா இருக்காங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த மாதிரி தற்குறிகளை பெற்ற பெற்றோர்கள் வெட்கப்படணும், வேதனைப்படணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் யுவர் ஒப்பீனியன் சார். தேங்க்யூ.